இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல இவ்வளவு நாட்களா பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தாம இருந்த ஹெசபுல்லா அமைப்பு கடந்த சில நாட்களா ரொம்ப தீவிரமான தாக்குதல்களை இஸ்ரேல் மேல தொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹெசபுல்லா திடீர்னு இஸ்ரேல் மேல இப்படி அதிதீவிர தாக்குதலை தொடுக்கிறதுக்கான காரணம் என்ன, இதற்கு பின்னாடி உள்ள நோக்கம் என்ன, இது ஒரு போரா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே டீட்டெயில்டா பார்க்க போறோம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல கடந்த சில நாட்களாவே இஸ்ரேல் மேல நடத்துற தாக்குதலை ஹெசபுல்லா அமைப்பு ரொம்பவே தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மேல பெரிய அளவுக்கு தாக்குதல் அப்படிங்கறத ஹெசபுல்லா அமைப்பு நடத்தவே இல்லை. டெய்லியுமே அப்பப்போ அட்டாக்ஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஒரு சில தாக்குதல் மட்டும்தான் ஒரு நாளைக்கே மொத்தமா நடக்கும். அப்படி நடக்கிற தாக்குதல்களிலுமே இஸ்ரேல் வீரர்கள் பெரிய அளவுக்கு குறிவைக்கப்பட மாட்டாங்க. இஸ்ரேலோட மிலிட்டரி அவுட் போஸ்ட், அவங்களோட மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி விஷயங்களை தான் அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்ணுவாங்களே தவிர இதுவரைக்கும் பெருசா இஸ்ரேல் வீரர்களை ஹெசபுல்லா குறிவைக்கவே இல்லை. இதனாலதான் பாத்தீங்கன்னா, என்னதான் இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹெசபுல்லா டெய்லியுமே இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா கூட இஸ்ரேலோட இந்த நார்தர்ன் பார்டர்ல உயிரிழந்தவங்களுடைய மொத்த எண்ணிக்கை அப்படிங்கிறதே வெறும் 9 பேர் மட்டும்தான். சரிப்பா, அது எப்படி இவ்வளவு உறுதியா இஸ்ரேல் வீரர்களை குறிவச்சு ஹெசபுல்லா எந்த தாக்குதலும் இதுவரைக்கும் நடத்தலன்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெசபுல்லாவின் தலைவரான நஸ்ரல்லா இந்த போர் ஆரம்பிச்சப்பயே ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தா, அப்படி எங்களுடைய நோக்கம் இந்த போருக்குள்ள நேரடியா குதிக்கிறது கிடையாது. அதே சமயம் காசா மேல இஸ்ரேல் கண்மூடித்தனமா தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தா வேடிக்கையும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஹெசபுல்லாவோட இன்டென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலோட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வீரர்களை இந்த நார்தர்ன் பார்டர்லயே புடிச்சு வைக்கிறது மட்டும்தான். இப்போ ஹெசபுல்லா அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இஸ்ரேல் ஃபுல் ஃபோர்ஸையுமே காசாவுக்கு பயன்படுத்தாம ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு ஹெசபுல்லா அமைப்பையும் எதிர்க்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் இந்த அட்டாக் அப்படிங்கறத ஹெசபுல்லா பண்றாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு பெரிய போரை இங்க உருவாக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. ஒருவேளை இஸ்ரேல் வீரர்களை குறி வச்சு டெய்லியும் ஹெசபுல்லா அட்டாக் பண்ணி அதுல இஸ்ரேல் வீரர்கள் உயிரிழக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு நாளைக்கு இஸ்ரேல் வேடிக்கை பார்க்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல டெய்லியும் சிட்டிசன்ஸ் தான் இறந்து போறாங்கன்னா பாத்துக்கிட்டு இருப்பாங்களா? கண்டிப்பா ஏதோ ஒரு கட்டத்துல அது போரா மாறும் இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி ஒரு நாட்டு மேலே அட்டாக் பண்ணணும், ஆனால் அவங்க கூட போருக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த நாட்டினுடைய வீரர்களோ அந்த நாட்டு மக்களோ உயிரிழக்காத வண்ணம் அந்த மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை குறி வச்சு மட்டும் தாக்குதல் நடத்துவாங்க. அதைத்தான் இவ்வளவு நாளாக ஹெசபுல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இதுவரைக்குமே ஹெசபுல்லா கூட இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய போர் மூலாம இருந்ததற்கு முக்கிய காரணம் இதுதான். அவங்க இன்டென்ஷனை தெளிவா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் சைடு யாரும் உயிரிழக்காத மாதிரி அட்டாக்ஸ் அப்படிங்கறது நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால பெருசா கண்டுக்காம ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்தது. ஆனா இப்ப நிலைமையெல்லாம் தலைகீழா மாற ஆரம்பிச்சிருக்குது. கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா ஹெசபுல்லா இஸ்ரேல் மேல ரொம்பவே தீவிரமா தாக்குதல் தொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல்ல எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு சில தாக்குதல்கள் இருந்தது. இப்போ வெறும் 1 மணி நேரத்திலேயே ஒரு நாளைக்கு நடத்த வேண்டிய தாக்குதலை மொத்தமா நடத்துறாங்க. இதனால பாத்தீங்கன்னா பல இஸ்ரேல் வீரர்கள் படுகாயமடைந்திருக்கிறதா சொல்லப்படுது. இதனால இஸ்ரேலோட நார்தர்ன் பார்டர்ல இப்போ ரொம்பவே ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுது. எந்த அளவுக்குனா, இஸ்ரேலோட வார் கேபினட் மினிஸ்டரான பென்னி கேன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இஸ்ரேலுக்கும் ஹெசபுல்லாவுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையை பேசி சுமூகமா தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு நாளாக ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு வருது. ஏதாச்சும் ஒரு நாடு சீக்கிரமா உள்ள பேச்சுவார்த்தையை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அப்படி அவர் சொல்றது வேற யாரையும் இல்லை, அமெரிக்காவை தான். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி ஹெசபுல்லா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இஸ்ரேல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது, நாங்கள் திருப்பி அட்டாக் பண்ணுவோம், அந்த அட்டாக்குங்கிறது ஹெசபுல்லா எதிர்பார்த்திருக்க கூட மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கடுமையான எச்சரிக்கையும் விடுத்திருக்கா. அப்படி இது மட்டும் இல்லை, இஸ்ரேல் அரசாங்கமும் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட ஹெசபுல்லா பற்றி பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க இங்கே மேலே ரொம்ப தீவிரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்ணுங்க, இல்லைன்னா நாங்கள் 2 முனைகளில் போரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் தான் சொல்லப்படுது. இதனால பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஹெசபுல்லாவுக்கும் இடையில ஒரு போர் மூழுமோ அப்படிங்கிற பதற்றம் மத்திய கிழக்கு நாடுகள்ல பரவ ஆரம்பிச்சிருக்குது. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் ஒன்று வரும். சரிப்பா, இவ்வளவு நாளா பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஹெசபுல்லா இப்போ திடீர்னு இவ்வளவு சீரியஸா அட்டாக் பண்றதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 காரணங்கள் முன்வைக்கப்படுது. முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன வாரம் இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல IRGC கமாண்டரான மௌசாவி கொல்லப்பட்டார் இல்லையா, அதற்கு ஈரான் கூட நாங்க பழி வாங்கியே தீர்வோம் அப்படின்னு சூழரைச்சிருந்தாங்க. அதற்கு பழி வாங்கிறதுக்காக தான் ஈரான் ஹெசபுல்லா மூலமா இந்த மாதிரி இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறதா சொல்லப்படுது.
ஈரானுமே பார்த்தீங்கன்னா அவங்க பங்குக்கு சமீபத்தில் 4 பேர்த்த மொசாட் ஏஜென்ட்ஸ்னு சொல்லி அவங்களுக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றிருக்கிறாங்க. ரெண்டாவது காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அரசாங்கம் கடந்த ஒரு வாரமாகவே காசா மேலே நடத்துகிற தாக்குதலை ரொம்பவே தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக முதல்ல நார்த்து காசாவிலேருந்து தான் போர் ஆரம்பிச்சது. அப்புறம் சவுத்து காசாவில் தாக்குதல் நடத்துனாங்க. இப்போது சென்ட்ரல் காசாவிலையும் இஸ்ரேல் அரசாங்கம் தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காசா ஸ்ட்ரிப் ஃபுல்லாகவே இஸ்ரேலோட தாக்குதலுக்குள்ளாகி இருக்குது. ஸோ இதனால தான் ஹெசபொல்லா அமைப்பு இஸ்ரேலை கொஞ்சம் பயமுறுத்தணும், இந்த மாதிரி காசா ஃபுல்லாக அட்டாக் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நார்த்தன் பார்டரில் பெரிய அளவுக்கு தாக்குதல்களை நடத்துகிறதா சொல்கிறாங்க. இஸ்ரேலுக்குமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக தாக்குதலை தீவிரப்படுத்தின காரணத்தினால நிறையாவே உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குது. இஸ்ரேலுடைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாஹூ நேரடியாகவே போயிட்டு அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசியிருக்கா. அப்படி இந்த மாதிரி நாங்கள் உங்கள் பின்னாடி இருக்கிறோம், தைரியமாக தாக்குதல் நடத்துங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இந்த நார்தன் பார்டர்லேருந்து ஹெசபொல்லா ரொம்ப தீவிரமாக தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்படிங்கும்போது இங்கே இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காசாவில் என்கேஜ் ஆகிட்டாங்க. இப்போது இப்படி அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கன்னா கன்ஃபார்மாக ஹெசபொல்லாவையும் சமாளிக்கிறதுக்கு ஒரு குரூப்பை ரெடி பண்ணியே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்படுவாங்க இல்லையா. அதை தான் இப்போ ஹெசபொல்லா வந்து விரும்புகிறாங்க. ஸோ ஹெசபொல்லா இந்த விஷயத்தை பெருசுபடுத்தி ஒரு போரை உருவாக்க மாட்டாங்க அப்படின்னு தான் பெரிய அளவுக்கு நம்பப்படுது. ஆனால் மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விஷயத்தையுமே அடித்து சொல்லிட முடியாது. காரணம், அவங்கள பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நேரத்தில் தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறதுலாம் சகஜமாகவே நடக்கும். ஸோ நம்ம வந்து நடத்த மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். திடீர்னு அவங்க போரை அறிவித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஐநா பாதுகாப்பு சபையில் அமெரிக்காவை பல நாடுகளும் ப்ரெஷர் பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க இல்லையா. அந்த தீர்மானம் ஒரு வழியாக இப்போ நடைமுறைக்கு வந்திருக்குது. அந்த தீர்மானத்தின்படி முதல் முறையாக காசாவுக்கு தேவையான உதவிப் பொருட்கள் கப்பல் மூலமாக அனுப்பி வைக்கப்பட இருக்குது. சைப்ரஸ் நாட்டிலிருந்து ஒரு கப்பலில் இந்த உதவிப் பொருட்கள்லாம் ஏற்றிக்கிட்டு காசாவோட கடற்கரையில் கொண்டு போயிட்டு டெலிவர் பண்ண போகிறாங்க. இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா காசாவுக்கு எந்த உதவிப் பொருட்கள் போகணும் அப்படின்னாலும் ராஃபா பார்டர் வழியா தரை வழியா மட்டும்தான் கொண்டு போக முடியும்னு சொல்லி இஸ்ரேல் கட்டுப்பாடு விதிச்சிருந்தாங்க. விமானம் மூலமாகவோ இல்லை கடல் மூலமாகவோ கொண்டு வந்தா இஸ்ரேலுடைய படைகள் தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் பார்த்தீங்கன்னா காசாவில் வாழக்கூடிய மக்களுக்கு போதிய அளவுக்கு தேவையான உதவிகளை அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த சமயத்தில் தான் ஐநா பாதுகாப்பு சபையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் எந்த வழியெல்லாம் பயன்படுத்தி அந்த உதவிகளை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த வழிகளை எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தீர்மானத்தில் கொண்டு வந்ததன் விளைவா இப்போ இஸ்ரேல் அவங்களுடைய கட்டுப்பாடுகளை தளர்த்தி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக சைப்ரஸ் நாட்டு அரசாங்கம் கடந்த மாதமே நாங்கள் இந்த மாதிரி கப்பல் மூலமாக காசாவுக்கு தேவையான உதவிப் பொருட்களை அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் அரசாங்கம் தான் அதை மறுத்திருக்குது. அப்போ ஐநா பாதுகாப்பு சபை சொன்னதுனால தான் இப்போ ஒத்துக்கிட்டாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. இஸ்ரேல் மேலே உலக நாடுகளுடைய ப்ரெஷருங்கிறது ரொம்பவே ஹெவியாக இப்போ இருக்குது. எந்த அளவுக்குனா இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவரோட மினிஸ்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி காசாவுக்கு போகிற உதவி பொருட்களை மட்டும் நம்ம தடுத்து நிறுத்தினோம்னா இந்த மொத்த உலகமுமே நமக்கு எதிராக திரும்பிடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிற அப்படி. ஸோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் இப்போ இந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா விமானத்து வழியாக உதவிகளை டெலிவர் பண்ணுறதுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்குது. நோ ஃப்ளை ஜோன் அப்படிங்கிறத அறிவிச்சு தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் கடல் வழியை ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஸோ காசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. என்னதான் அங்கே கடற்கரை இருந்தாலுமே கூட இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கப்பலும் காசா கடற்கரையை நெருங்கவே முடியாது. காரணம், அந்த கடல் பகுதியை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுறது இஸ்ரேல் அரசாங்கம் தான். ஸோ அதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இதனால் பார்த்தீங்கன்னா கடல் வழியாகவும் காசாவுக்கு எந்த ஒரு உதவிகளும் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. இப்போ அதை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அதன் விளைவாக சைப்ரஸ், போன வீடியோவில் கூட பார்த்துருந்தோம் இல்லையா, சைப்ரஸ் தீவுன்னு ஒன்று பக்கத்திலே இருக்குதுன்னு சொல்லி அந்த தீவில் இருந்து காசாவுக்கு தேவையான உதவிப் பொருட்கள் ஒரு கப்பல் மூலமாக முதல் முறையாக காசாவுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட உள்ளது. ஸோ இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்து காசா, சென்ட்ரல் காசா, சவுத்து காசான்னு காசாவினுடைய எல்லா பகுதிகளுக்கும் ஈஸியாக உதவிப் பொருட்களை இதன் மூலமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அது மட்டும் இல்லை, நிறையாவே அந்த உதவிப் பொருட்களை அனுப்ப முடியும். கப்பலில் வந்து நிறையா கேரி பண்ணிட்டு வர முடியும் இல்லையா. அதே மாதிரி எப்படி தரை வழியாக வரக்கூடிய எல்லா உதவிப் பொருட்களையும் எஜிப்ட் அரசாங்கத்தின் மூலமாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறாங்களோ அதே மாதிரி இந்த சைப்ரஸ்லேருந்து வரக்கூடிய கப்பலையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் வெப்பன்ஸ்க்கு எது கொண்டு வர்றாங்களா அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்த பிறகு தான் இஸ்ரேல் அரசாங்கம் காசா கடற்கரைக்கிட்டே விடுவாங்க. ஸோ இந்த செக் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் இஸ்ரேல் கொடுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் அந்த பார்டர் வழியாக கொண்டு வர்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வழியை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்.
ஸோ கடல் வழியாக கொடுக்கப்படுற இந்த மாதிரியான உதவிகள் தொடர்ந்து கொடுக்கப்படுமா இல்லை இப்போதைக்கு கொடுத்துட்டு நிறுத்திடுவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் தரமான தெளிவான காணொலிகள் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.